வெண்முரசு. பிரயாகை 5. பகுதி 2. சொற்கனல் 1. வாசிப்பது சந்தீப். அஸ்தினபுரிக்கு அருகே கங்கைக் கரையில் துரோணரின் குருகுலத்தில் அர்ஜுனன் அதிகாலையில் கண்விழித்தான். வலப்பக்கமாக புரண்டு எழுந்து அங்கே பூசை பலகையில் மலர் சுட்டி வைக்கப்பட்டிருந்த துரோணரின் பாதுகைகளை வணங்கி எழுந்தான். குருவணக்கத்தைச் சொன்னபடியே இருளுக்குள் நடந்து சென்று அருகே ஓடிய சிற்றோடையில் கைகால்களை சுத்தம் செய்துவிட்டு வந்து துரோணரின் அடுமனைக்குள் புகுந்து அடுப்பு மூட்டி அவருக்குரிய வஜ்ரதானிய கஞ்சியை சமைக்கத் தொடங்கினான். அவனுடைய காலடியோசையைக் கேட்டுத்தான் காட்டின் முதல் கரிச்சான் துயிலெழுந்து குரல் எழுப்பியது. அதைக் கேட்டு எழுந்த அஸ்வத்தாமன் ஓடைக்கரைக்குச் செல்வதை அர்ஜுனன் கண்டான். புள்ளொலி எழக் கேட்டதும் துரோணரின் படுக்கையருகே சென்று நின்று ஓம் 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 என்று 3 முறை அர்ஜுனன் சொன்னான். அவர் கண்விழித்து எழுந்து வலப்பக்கமாக புரண்டு அங்கே பூசணைப் பலகையில் இருந்த அக்னிவேசரின் பாதுகைகளை தொட்டு வணங்கிவிட்டு கைகளை நீட்டி வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு எழுந்தார். அர்ஜுனனிடம் ஒன்றும் சொல்லாமல் இருளுக்குள் நடந்து வெளியே சென்றார். அவர் ஓடையில் முகம் கழுவி மீளும் வரை அர்ஜுனன் காத்து நின்றிருந்தான். அவர் திண்ணையில் அமர்ந்து கொண்டு கிழக்கை நோக்கி ஊழ்க்கத்திலாழ்ந்தபோது அவர் அருகே தூபத்தை வைத்தான். அஸ்வத்தாமன் வந்து தந்தையின் வலப்பக்கம் நிழல் போல நின்றிருந்தான். அர்ஜுனன் குளியலுக்கான பொருட்கள் அடங்கிய கூடையுடன் வந்து இடப்பக்கம் நின்றான். தூபத்தின் கனல் பொடிகள் உடைந்து சுழன்று மேலேறி வளைந்து இருளில் மூழ்கின. தொலைவில் புகைமணம் பெற்ற யானை ஒன்று மெல்ல பிளிறியது. மரக்கூட்டங்களில் பறவைகள் சிறகடித்து விழித்தெழத் தொடங்கின. முதலில் விழித்தவை சிறுகுஞ்சுகள். அவை புதிய நாளை நோக்கி ஆவலுடன் கூவ அன்னையர் துயில் சலிப்புடன் அவற்றை அதட்டினர். சென்ற பகலில் இருந்தே குருகுலத்தை கௌரவர்களும் பாண்டவர்களும் சேவகர்களும் சேர்ந்து அலங்கரித்திருந்தனர். குருகுல முகப்பில் மாந்தளர் தோரணங்களும் மலர் மாலைகளும் தொங்கின. மாலையின் மொட்டுகள் விரியத் தொடங்கிய வாசனை காலையின் கனத்த குளிர்காற்றில் பரவியிருந்தது. குடில் முற்றங்கள் முழுக்க கங்கையின் வெண்மணல் விரிக்கப்பட்டு மலர்கொத்துகளும் தளிர்குலைகளும் தொங்கவிடப்பட்டு அணி செய்யப்பட்டிருந்தன. குடில்சுவர்கள் புதிய களிமண்ணும் சுண்ணமும் சேர்த்து பூசப்பட்டு செம்மண்ணாலும் வெண்சுண்ணத்தாலும் சித்திரக் கோலமிடப்பட்டு கூரையில் பொன்னிறப்புல் வேயப்பட்டு புதியதாகப் பிறந்து வந்திருந்தன. சுண்ணமும் கொம்பரக்கும் குங்கிலியமும் கலந்த வாசனையுடன் தளிர் வாசனையும் மலர் வாசனையும் கூடி அங்கே எழுந்தது. குருவந்தன நிகழ்ச்சிக்காக குருகுலம் முந்தைய நாள் காலை முதல் ஒருங்கிக் கொண்டிருந்தது. மதியம் முதல் இரவெல்லாம் யானைகளையும் குதிரைகளையும் குளிப்பாட்டி அலங்கரித்துக் கொண்டிருந்தனர் சேவகர். பனைக்கலங்கள் தீட்டப்பட்டு ஒளிகொண்டன. ஒவ்வொருவரும் அவர்களுக்கான நல்ல அணிகளையும் ஆடைகளையும் எடுத்து வைத்துக் கொண்டனர். அவற்றை பிறரிடம் காட்டி ஆடைகளில் அழகு பார்த்துக் கொண்டனர். இளங்கௌரவர்களும் பாண்டவர்களும் கொண்டிருந்த பகைமை முழுக்க அந்தக் கொண்டாட்டத்தில் கரைந்து மறைந்தது. நகுலனிடம் குண்டாசி தன் நகைகளை காட்டிக் கொண்டிருப்பதை அவ்வழியாகச் சென்ற அர்ஜுனன் கண்டான். இருவரும் எழுந்து வெட்கிய நகைப்புடன் உடலை வளைத்து வேறெங்கோ நோக்கி நின்றனர். அவன் குண்டாசியை நோக்கி புன்னகை புரிந்தபடி கடந்து சென்றான். மரத்தடியில் அமர்ந்திருந்த தருமன் அதை ஏற்கனவே கண்டிருந்தான். எழுந்து அவனருகே வந்து விழவு கொண்டாட்டங்களை குழந்தைகளே நன்கறிகின்றனர் இல்லையா என்றான். மூத்தவர் உடனே ஏதாவது தத்துவ விசாரத்துக்குள் இழுத்து விடுவாரோ என்று எண்ணிய அர்ஜுனன் உதடுக்குள் புன்னகை செய்து கொண்டான். தருமன், குழந்தைகளாக நாம் மாற முடிந்தால் விழவுகளில் மகிழ முடியும். பெண்களுக்கு அது ஓரளவு முடிகிறது என்றபின் ஒரு புன்னகையில் கடந்து செல்லக்கூடிய எளிய பகைமைதான் மானுடர்களிடமுள்ளவை எல்லாம் என்று மூத்தவர்களுக்கு காட்டிக்கொண்டே இருக்கின்றனர் குழந்தைகள் என்றான். இதோ சரியான சொற்றொடரை அமைத்துவிட்டார் மூத்தவர் என்ற எண்ணம் எழவும் அர்ஜுனன் புன்னகை மேலும் பெரிதாகியது. பிதாமகரும் கிருபரும் மாதலர் சகுனியும் அஸ்தினபுரியில் இருந்து கிளம்பிவிட்டதாக புறாச் செய்தி வந்தது. அவர்கள் மதியத்துக்குள் வந்து சேர்ந்து விடுவார்கள் என்றான் தருமன். வழியெங்கும் மக்களின் வாழ்த்துக்களைக் கொள்ளாமல் அவர்களால் இங்கு வர முடியாது. அவன் விழிகள் சற்று கூர்மை கொண்டன. துரியோதனன் கர்ணனுடன் வருவதாகச் செய்தி. அவர்கள் நேராக இங்கே வரவில்லை. பிதாமகர் வந்த பின்னர் வரவேண்டுமென்று நினைப்பார்கள் என்றான். பகைமையையாவது நீங்கள் மறப்பதாவது என்று அர்ஜுனன் எண்ணிக்கொண்டான்.
புன்னகையுடன், ஆம், அவர்கள் வருவதைச் சொன்னார்கள், என்றான். நாளையுடன் இந்த குருகுல வாழ்க்கை முடிந்தது. குருவந்தனம் முடிந்ததும் திரும்பி ஒரு பெருமூச்சு விட்டு கிளம்ப வேண்டியதுதான், என்றான் தருமன். நான் உன்னிடம் சொல்வதற்கென்ன, இந்த வாழ்க்கை எனக்கு செலுத்திவிட்டது. ஒவ்வொரு நாளும் ஒரே செயல்கள், ஒரே பாடங்கள். திரும்பத் திரும்ப ஒன்றைச் செய்து அதை நம் உடலுக்குப் பழக்கும் எளிய வித்தைதான் படைக்கலப் பயிற்சி என்பது. வில்வித்தைக்கும் மத்துக்கணையும் ஆய்ச்சியின் கைத்திறனுக்கும் என்ன வேறுபாடு? வில்லாளியின் விரலை விட குரங்கின் வாலில் உள்ளது நுட்பம், என்றான். ஆம் மூத்தவரே, என்றான் அர்ஜுனன். ஆனால் இன்றைய அரசியல் சூழலில் நமக்கு படைக்கலப் பயிற்சி தேவையாக இருக்கிறதல்லவா? தருமன் பெருமூச்சுடன், ஆம் என்று. படைக்கலத்திறனுக்கு சொல்திறன் மாற்றாகிறதோ அன்றுதான் மானுடம் பண்படுகிறது என்பேன், என்றான். அர்ஜுனன் புன்னகையுடன், படைக்கலங்களுக்கு ஒற்றை இலக்கும் ஒரே பொருளும் அல்லவா என்று எண்ணிக்கொண்டான். நீ என்ன எண்ணுகிறாய்? என்றான் தருமன். நான் எண்ணுவதே இல்லை. என் கைகள் அனைத்தையும் எண்ணட்டும் என்று வில்யோகம் பயில்கிறேன், என்றான் அர்ஜுனன். நாளை மறுநாள் நாம் அஸ்தினபுரியில் இருப்போம். கொற்றவை ஆலயத்தில் பூசனைக்குப் பின் நமக்கு இளவரசு பட்டங்கள் சூட்டப்படும். வேறு செயல் சூழலுக்குச் செல்கிறோம். நாம் அதன்பின் தனி மனிதர்கள் அல்ல, அஸ்தினபுரியின் குடிமக்களின் நாவாகவும் கைகளாகவும் சித்தமாகவும் செயல்பட வேண்டியவர்கள், என்று தருமன் சொன்னான். அதற்கான பயிற்சியை நீ இன்னும் அடையவில்லை. அதை நீ விதுரரிடமிருந்தே அறிய முடியும். அவருடன் ஒவ்வொரு நாளும் அமைச்சு அலுவலகத்துக்கு வா. அவருடன் இரு. அவர் சொற்களையும் செயல்களையும் கவனி. சொல்லுக்கும் செயலுக்கும் இடையே என்ன நிகழ்கிறது என்று உனக்கு எப்போது புரிகிறதோ அப்போதுதான் நீ அரசனாகத் தொடங்குகிறாய். மூத்தவரே, இந்த குருகுலத்தை விட்டு நீங்குவது போல எனக்கு துயர்மிக்க ஒன்று பெரிதில்லை, என்றான் அர்ஜுனன். இனி என் வாழ்க்கையில் இதற்கிணையான இனிய காலகட்டம் ஒன்று வருமென்று நான் எண்ணவில்லை. என் குருவின் காலடிகளில் அமர்ந்து ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டிருந்தேன். கணந்தோறும் வளர்ந்து கொண்டிருந்தேன். எதை தெய்வங்கள் மானுடருக்கு பணித்துள்ள முதற்கடமை என்று சொல்லலாமோ அதைச் செய்து கொண்டிருந்தேன். ஞானத்தை அடைதலை. இனி அந்த வாழ்க்கை எனக்கில்லை என எண்ணும்போது இறப்பை நெருங்குவதாகவே உணர்கிறேன். மூடத்தனம், என்றான் தருமன் சினத்துடன். நீ என்ன நினைக்கிறாய்? இந்த வில்லும் அம்புமா கல்வி என்பது? மூடா, இது வெறும் பயிற்சி. கல்வி என்பது நூலறிவும் நூலை வெல்லும் நுண்ணறிவும் மட்டுமே. இந்த வானைப் பற்றி உனக்கென்ன தெரியும்? விண்ணகக் கோள்களை அறிவாயா? மண்ணை அறிந்திருக்கிறாயா? இதோ செல்லும் இந்தச் சிறு பூச்சியின் பெயரென்ன சொல்ல முடியுமா? நீ எதை அறிந்தாய்? உன்னை எவரும் கொல்லாதபடி இருக்கக் கற்றாய். பிறரைக் கொல்லும் கலையும் கற்றாய். இதுவா கல்வி என்பது? அப்படி எண்ணினாயென்றால் நீ உன்னையே சிறுமைப்படுத்துகிறாய். தலைவணங்கி, ஆம் மூத்தவரே, தாங்கள் சொல்வது உண்மை என்று சொல்லி விலகுவதன்றி ஒன்றும் செய்வதற்கில்லை என்று அர்ஜுனன் உணர்ந்தான். அப்பால் புல்வெளியை வெட்டிச் செதுக்கி உருவாக்கிய திறந்த மடைப்பள்ளியில் வண்டிகளில் வந்திறங்கிய பெரிய சமையல் பாத்திரங்களை கயிறு கட்டி மூங்கிலில் சுமந்து இறக்கிக் கொண்டிருந்த சேவகர்களின் எடையேறிய குரல்கள் கேட்டுக் கொண்டிருந்தன. பெரிய உருளைக்கற்களைக் கொண்டு வந்து அடுப்புகள் செய்து கொண்டிருந்தனர். அங்கே பீமன் தலையில் ஒரு பெரிய முண்டாசுக்கட்டுடன் நின்றிருப்பதைக் கண்டான். அவ்வழி செல்லாமல் திரும்பி மீண்டும் துரோணரின் குறுகுடிலுக்கே வந்தான். முன்மதியம் அஸ்தினபுரியில் இருந்து பீஷ்மரும் சகுனியும் வந்தனர். துரோணர் அவர்களை எதிர்கொண்டு வரவேற்று குருகுலத்தின் பெரிய விருந்தினர் குடிலில் தங்க வைத்தார். பின்மதியம் துரியோதனனும் கர்ணனும் தனி ரதத்தில் வந்தனர். அவர்களைக் கண்டதும் இளங்கோரவர்கள் ஓடிச் சென்று மொய்த்துக் கொண்டனர். கர்ணனைக் கண்டு புன்னகையுடன் விலகி நின்ற நகுலனையும் சகதேவனையும் அவன் கை நீட்டி அழைத்தான். மேலும் ஒரு கணம் தயங்கிவிட்டு இருவரும் ஓடிச் சென்று அவனைக் கட்டிக் கொண்டனர். அவன் உரக்க நகைத்தபடி அவர்கள் இருவரையும் தூக்கி தன் தோளில் வைத்துக் கொண்டான். அவர்கள் இருவரும் வளைந்து இறங்க முயன்றனர். துரியோதனன் அவர்களை நிமிர்ந்து நோக்கி ஏதோ கேட்பதையும் அவர்கள் வெட்கியபடி மெல்லிய தலையாட்டலுடன் பதில் சொல்வதையும் அர்ஜுனன் கண்டான். நல்ல வேளையாக அங்கே பீமன் இல்லை என்று அவன் எண்ணிக்கொண்டான்.
யானைகளுடன் அவன் கங்கைக்குச் சென்றிருந்தான். நகுலனும் சகதேவனும் வளர்ந்துவிட்டனர் என்று அர்ஜுனன் வியப்புடன் கண்டான். குண்டாசி துச்சாதனனிடம் தன்னை தூக்கும்படி சொன்னான். அவன் சிரித்துக்கொண்டே குதிரைச்சம்மட்டியை ஓங்கினான். துரோணர் விழிதிறந்து ஓம் என்றபடி எழுந்து தன் வில்லை எடுத்துக்கொண்டு கங்கை நோக்கி நடக்கத் தொடங்கினார். அஸ்வத்தாமனும் அர்ஜுனனும் அவரை பின்தொடர்ந்தனர். அன்று துரோணர் எதையும் கற்பிக்க மாட்டார் என்று அர்ஜுனன் எண்ணினான். அவருக்கும் மாணவர்கள் பிரிந்து செல்வதில் துயர் இருக்கும். குறிப்பாக அவனைப் போன்ற ஒருவன். அவனை தன் முதல் மாணவன் என்று அவர் உலகுக்கு அறிவித்துவிட்டார். அது பாரத வருஷமே அறிந்த செய்தியாகிவிட்டது. ஒருவேளை அவர் அவனுக்கு ஏதேனும் அறிவுரைகள் சொல்லக்கூடும். அத்தனை நாள் கற்பித்தவற்றை தொகுத்துக் கொள்ள உதவும் சூத்திரங்களை சொல்லக்கூடும். ஆனால் துரோணர் நேராக முந்தைய நாள் இரவில் அவர் சொல்லிவிட்ட இடத்திலிருந்து பாடத்தைத் தொடங்கினார். ஓர் அம்பு என்பது நம்மிடமிருந்து இப்பருவழி நோக்கிச் செல்வது என்று நேற்று சொன்னேன். இலக்குகளாக நம்முன் நின்றிருக்கும் அனைத்தும் பருவழியே என்று உணர்க. அம்பு நமக்குள் எழுந்து நம்மைச் சூழ்ந்திருக்கும் அதைச் சென்று தொடுகிறது. அவ்வழியாக நாம் அதனுடன் தொடர்பு கொள்கிறோம். விழியெழுந்தவனின் விரல் பொருளைத் தொட்டுப் பார்ப்பது போல அம்பு இலக்குகளை அறிகிறது. சொல் பொருளில் சென்று அமைவது போல அம்பு இலக்குடன் இணைகிறது. அம்பு இப்புடவியை அறியும் கலையேயாகும். அந்த இயல்புத்தன்மை அளித்து வியப்பை கடந்ததுமே துரோணர் அவனுள் ஓடிக்கொண்டிருந்த ஐயத்துக்குத்தான் விடையளிக்கிறார் என்றும் புரிந்து கொண்டான். ஆனால் அதில் வியக்க ஏதுமில்லை. அவன் உள்ளம் எப்போதுமே அவருக்குத் தெரியும். ஒருபோதும் வினாவை அவன் கேட்டு அவர் பதில் சொல்லும்படி நிகழ்ந்ததில்லை. அலகிலாதது பரம்பொருள். அதை மானுடன் அறிய ஓர் உருவம் தேவைப்படுகிறது. ஓர் இடம், ஓர் அடையாளம், ஒரு சொல் தேவையாகிறது. அது பரம்பொருளின் இயல்பு அல்ல, மானுடனின் எல்லையின் விளைவு என்றபடி துரோணர் நடந்தார். அதையே கல்விக்கும் சொல்ல முடியும். இப்பிரபஞ்சமென்பது என்ன? இது ஞானம். இதை அறிபடு பொருள் என ஒற்றைச் சொல்லில் வகுத்துரைக்கிறது நியாயசாஸ்திரம். பரம்பொருளை ஓர் அறிபடு பொருள்தான் அதற்கு. ஆம், அந்தத் துணிவை நாம் ஏற்றையாக வேண்டும். மானுடன் அறிந்தது மிகச்சிறிய துளியாக இருக்கலாம். ஆனால் அறியக்கூடுவதுதான் அனைத்தும் என்ற தன்னுணர்வே அறிவை நிகழ்த்தும் ஆற்றலாக இருக்க முடியும். அவன் என்றோ ஒருநாள் அறியப் போவதுதான் இங்குள்ள அனைத்தும். ஞானமோ முடிவிலி. ஞாதா என நின்றிருக்கும் மானுட உள்ளம் எல்லைக்குட்பட்டது. எல்லையற்றதை எல்லையுள்ளது அள்ள முடியுமா? முடியும் என்று துரோணர் சொன்னார். அறிபடு பொருளுக்கு எல்லையில்லை என்பதனாலேயே அறியும் முறைக்கு எல்லையை அமைத்துக் கொள்க. உனக்கான ஒரேயொரு அறியும் முறை வழியாகவே நீ அனைத்தையும் அறிந்து கொள்ள முடியும். இந்த கங்கையில் தோணியோட்டும் ஒருவன் துடுப்பின் வழியாக பரம்பொருளை அறிய முடியும். பாலில் மத்து கடையும் ஆய்ச்சி அதன் மூலம் மெய்ஞானத்தை அறிய முடியும். கழனியில் மேழை பற்றி அறியக்கூடுவன அனைத்தையும் அறிந்து ஆன்றவிந்த சான்றோரை நீ காண முடியும். வானம் எத்தனை விரிந்ததானாலும் உன் விழிகளால் அல்லவா அதைக் காண்கிறாய். விழிகளை அறிக, வானம் வசப்படும் என்றார் துரோணர். இடைவரை நீரில் இறங்கி நின்று அன்னையே காப்பு என்று கூவி மூழ்கி எழுந்தார். அருகே நீரில் நின்ற அஸ்வத்தாமன் அவருக்கான மரவுரியை கையில் வைத்திருந்தான். நீர்த்துளிகள் தெறிக்க உடலை இறுக்கிக் கொண்டு அர்ஜுனன் நின்றான். துரோணர் நிமிர்ந்து வானை நோக்கினார். அதோ தெரிகிறான் துருவன். பரம்பொருளுக்கும் கிடைக்காத நிலைபேறு அவனுக்கு கிடைத்தது என்கிறார்கள் ரிஷிகள். அவனை மையமாக்கியே வானமும் பூமியும் இயங்குகின்றன. ஒளிமிகுந்த பால்வழியில் விஷ்ணுவின் பாதங்களில் அமர்ந்திருக்கிறான். யோகியர் ஒவ்வொரு மாதமும் துருவனை பார்த்தாக வேண்டும். கற்புள்ள மங்கையர் ஒவ்வொரு வாரமும் அவனை பார்க்க வேண்டும். படைக்கலமேந்திய வீரன் ஒவ்வொரு நாளும் அவனை பார்க்க வேண்டும். ஏனென்றால் படைக்கலம் போல சஞ்சலம் தருவது பெரிதில்லை. காமம் சஞ்சலம் அளிப்பது. கல்வி மேலும் நிலையின்மையை அளிப்பது. ஆனால் படைக்கலமேந்தியவனின் அதிகார விழைவு அளிக்கும் சஞ்சலத்துக்கு எல்லையே இல்லை. விண்ணகத்து எழுந்த துருவனைப்பார். எங்கு நின்றிருக்கிறாய் என அது உனக்குக் காட்டும், அர்ஜுனனிடம் சொன்னார்.
இன்று காலை குருபூசை நிகழ்ச்சிகள் முடிந்ததும் நீ அஸ்தினபுரிக்கு கிளம்புவாய். இனி உன்னுடன் நான் இருக்க மாட்டேன். எப்போதும் என் வடிவாக துருவன் உன்னுடன் இருப்பானாக என்றார் துரோணர். ஆணை என்று அர்ஜுனன் கைகூப்பினான். நீராடி முடித்து கரையேறும்போது அர்ஜுனனிடம் அம்புகளைப் பற்றி சொல்லத் தொடங்கினார். மலர்களைப் பறித்து காற்றில் வீசிப்பார். ஒவ்வொரு மலரும் ஒவ்வொரு வகையில் மண்ணில் விழும். மரமல்லி மலர் பம்பரம் போலச் சுழலும். செண்பகத்தின் காம்பு வந்து மண்ணில் தைக்கும். ஒவ்வொரு மலர்தலிலும் காற்று விளையாடும் அமைப்பு ஒன்று உள்ளது. அதன் அடிப்படையில் அம்புகளின் அடிச்சிறகை அமைக்கும் கலையை புஷ்பபாண சாஸ்திரம் என்கிறார்கள். வழக்கொழிந்து போன கலை அது. மன்மதன் அந்த மலரம்புகளைக் கையாள்கிறான் என்ற கதையாக மட்டுமே அது எஞ்சியிருக்கிறது. போருக்கான கலை அல்ல மலரம்பு கலை, அலங்காரத்துக்கானது. விழாக்காலங்களில் விண்ணில் இலக்கை வீழ்த்திய பின் அம்புகள் தரையிறங்கும் அழகுக்காக கண்டடையப்பட்டது. 108 மலர்களின் இதழமைப்புகள் அதில் வகுக்கப்பட்டுள்ளன. வில்லவனின் கையில் அம்பும் மலராக வேண்டும். மலரிலும் அவன் அம்பையே காண வேண்டும். துரோணர் வழக்கம்போல தன் சொற்களில் மூழ்கியவராக சொல்லிக் கொண்டே சென்றார். அதுவரை அவர் கற்பிக்காத புதிய பாடம் இனி ஏதும் எஞ்சியிருக்குமா என அர்ஜுனன் எண்ணிக்கொண்டான். எப்போதும் சில எஞ்சியிருக்குமென தோன்றியது. நொச்சிமலர் மிக மெல்ல உதிர்வது. அது ஓர் எல்லை. அங்கிருந்து தொடங்குகின்றது மலரம்புகளின் பட்டியல். அவரது சொற்களை விழிகளாலும் செவிகளாலும் உடலாலும் உள்வாங்கியபடி அவர்கள் நடந்தனர். குடிலை அடைந்து துரோணர் மாந்தோலாசனத்தில் ஊழ்க்கத்தில் அமர்ந்ததும் அர்ஜுனன் ஓடிச் சென்று அடுமனையில் அவருக்கான உணவை சமைக்கத் தொடங்கினான். நகுலனும் சகதேவனும் குளித்து புத்தாடை அணிந்து தலையில் சூடிய மல்லிகை மலர் மணக்க வந்தனர். சகதேவன், மூத்தவரே, நான் கங்கையில் நடுப்பகுதி வரை நீந்தினேன் என்றான். நானும் என்றான் நகுலன். அப்பால் குண்டாசியின் தலை தெரிந்தது. வா என்று அர்ஜுனன் அழைத்தான். குண்டாசி புன்னகையுடன் வந்து பாதி வரைக்கும் நீந்தவில்லை மூத்தவரே, சற்று தூரம்தான் என்றான். போடா, நீதான் பயந்து போய் திரும்பினாய் என்று சொல்லி குண்டாசியின் குடுமியைப் பற்றினான் சகதேவன். சண்டை போடக்கூடாது. மூவருமே நீந்தினீர்கள். நான் நம்புகிறேன் என்றபடி அர்ஜுனன் விறகை ஏற்றி வைத்தான். பிதாமகர் நீராடி வந்துவிட்டாரா என்றான். நகுலன், பிதாமகரும் கிருபரும் மூத்தவர் இருவரும் நீராடச் சென்றனர். மாதுலர் சகுனியும் கௌரவ மூத்தவரும் கர்ணரும் தனியாகச் சென்றனர். அப்போதுதான் பேரமைச்சர் சௌனகரும் விதுரரும் வந்தார்கள் என்றான். விதுரர் வந்துவிட்டாரா என்று அர்ஜுனன் கேட்டான். ஆம், அவர்கள் நள்ளிரவில் அஸ்தினபுரியில் இருந்து கிளம்பினார்களாம். வழியில் ஒரு புலி குறுக்கே வந்தது. வீரர்களின் பந்த வெளிச்சம் கண்டு அஞ்சி விலகிச் சென்று விட்டது என்றார்கள் என்றான் சகதேவன். 3 புலிகள் என்று கிரிச்சிட்ட குரலில் சொன்னபடி குண்டாசி குறுக்கே புகுந்தான். என்னிடம் அமைச்சர் அவரே சொன்னார். சகதேவன் அவன் குடுமியை மீண்டும் பிடித்துக் கொண்டான். போடா, பொய் சொல்கிறான். மூத்தவரே, புலியைப் பற்றி சற்று முன்பு நான்தான் இவனிடம் சொன்னேன். துரோணர் உணவருந்தியதும் அர்ஜுனனிடம், நீ சென்று ஆடை அணிகளுடன் வா என்றார். தலைவணங்கி தன் குடிலுக்கு ஓடி புலித்தோல் ஆடை அணிந்து பட்டுக்கச்சை கட்டி குழலை பட்டு நூலால் சுற்றிக் கட்டி அதில் பாரிஜாத மலர் சூடி அணிகொண்டான் அர்ஜுனன். தன் வில்லுடன் அவன் வெளியே வந்தபோது வெளியே இசை முழங்கத் தொடங்கியிருந்தது. மலைச்சரிவில் யானைத்தோல் கூடாரங்களில் தங்கியிருந்த சோதர்கள் குளித்து புத்தாடை அணிந்து தங்கள் வாத்தியங்களுடன் மைய முற்றத்தில் தோரணத்தூண்களுக்கு கீழே நின்று இசைத்துக் கொண்டிருந்தனர். மணியும் சங்கும் முழவும் கொம்பும் இணைந்த இசை கானக ஒலிகளில் இருந்து களைந்து எடுத்த இசை போன்றிருந்தது. அர்ஜுனன் சென்று முற்றத்தில் நின்று கொண்டான். சௌனகர் ஆணைகளை பிறப்பித்தவாறே விருந்தினர் குடில் நோக்கி ஓடுவது தெரிந்தது. அவருக்குப் பின் அமைச்சர்கள் வயராளரும் பூரணரும் ஓடினார்கள். அவர் சென்றதும் அவர்கள் திரும்பி வந்து ஆணைகளை கூவத் தொடங்கினர். தருமன் நீலப்பட்டாடை அணிந்து மலர் சூடி வந்தான். மந்தன் எங்கே பார்த்தா? காலையில் இருந்தே அவனைத் தேடுகிறேன். அவன் துரியோதனனை தனியாக எங்கேனும் சந்தித்து பூசலாகிவிடுமோ என்று அஞ்சுகிறேன் என்றான்.
மூத்தவர் அதை விரும்புகிறாரா என்று அர்ஜுனன் எண்ணிக்கொண்டான். உடல் வலிமையற்றிருக்கையில் உள்ளம் அச்சம் கொள்கிறது. அச்சம் அனைத்து சிந்தனைகளையும் திரிபடையச் செய்துவிடுகிறது. எனவே உடலில் ஆற்றலற்ற ஒருவனால் நேரான சிந்தனையை அடையவே முடியாது என்று துரோணர் சொன்னதை அர்ஜுனன் நினைத்துக் கொண்டான். ஆனால் நேரான சிந்தனைதான் வெல்லும் என்பதில்லை. நேரான சிந்தனையே பயனுள்ளது என்றுமில்லை. சிந்தனையில் வளைவு என்பது எப்போதும் முக்கியமானதே. வேறுபாடே அதன் வல்லமையாக ஆக முடியும் என்றார் துரோணர். அஷ்டவக்ரர் என்னும் ஞானியை நீ அறிந்திருப்பாய். 8 வளைவுகள் கொண்ட உடல் அவருடையது. 8 வளைவுகளும் அவரது சிந்தனையிலும் இருந்தன. ஆகவே அவர் வேறு எவரும் கேட்காத வினாக்களைக் கேட்டார். வருகிறார்கள் என்று தருமன் மெல்லிய குரலில் சொன்னான். குடிலில் இருந்து துரியோதனனும் கர்ணனும் பேசிச் சிரித்தபடி வருவதை அர்ஜுனன் கண்டான். பின்னால் துச்சாதனன் வந்தான். அதற்கப்பால் பெருந்திரளாக மூத்த கௌரவர்கள் வந்தனர். நம்மைப் பற்றி பேசிக் கொள்கிறார்களோ என்றான் தருமன். அர்ஜுனன் பதில் சொல்லவில்லை. அவன் கர்ணனையே நோக்கிக் கொண்டிருந்தான். எப்போதும் போல எத்தனை உயரம் என்று முதலில் வியந்தது சிந்தை. பின் எவ்வளவு பேரழகன் என்று பிரமித்தது. அவன் தோள்களை, புயங்களை, மார்பை, இடையை, கண்களை, மென்மீசையை நோக்கிக் கொண்டே நின்றான். என் கனவுகளில் அவன் பொற்கவசமும் மணிக்குண்டலங்களும் அணிந்தவனாகவே வருகிறான் என்றான் தருமன். ஒவ்வொரு முறை நேரில் காணும்போதும் அவன் மேல் எல்லையற்ற அச்சத்தை அடைகிறேன். அவன் நினைவே என்னை நடுங்கச் செய்கிறது. ஆனால் என் கனவுகளில் அவன் என் தேவனாக இருக்கிறான். அவன் சொல்லுக்கு சேவை செய்கிறேன். அவன் அளிக்கும் சிறு புன்னகையை பெருநிதியென பெற்றுக்கொள்கிறேன். அவன் என்னை தொட்டானென்றால் கண்ணீருடன் கைகூப்புகிறேன். அர்ஜுனன் திரும்பி தருமனை பார்த்தான். பாண்டவர் ஐவரும் கொள்ளும் உணர்வு அதுவே மூத்தவரே என்று சொல்ல எழுந்த நாவை அடக்கிக் கொண்டு விழிகளை விலக்கிக் கொண்டான். இளவரசர்கள் களமுற்றத்தில் கூடியதும் கொம்புகளும் முரசுகளும் சுதிமாறி ஓங்கி ஒலித்தன. சௌனகர் பீஷ்மரையும் கிருபரையும் சகுனியையும் அழைத்துக் கொண்டு வந்தார். சற்றுப் பின்னால் பிற அமைச்சர்களுடன் பேசியபடி விதுரர் வந்தார். மந்தன் எங்கே என்றான் தருமன். அர்ஜுனன் சுற்றும் பார்த்தான். வீமனைக் காணவில்லை. இங்கிதமும் முறைமையும் அறியாமூடன். இந்நேரம் அடுமனையிலோ யானைக் கொட்டிலிலோ இருப்பான் என்று தருமன் மெல்ல சொன்னான். அவனை அழைத்து வர எவரையாவது அனுப்புகிறேன். அதற்குள் அப்பால் வேங்கை மரங்களுக்குப் பின்னாலிருந்து பீமன் வருவது தெரிந்தது. எளிய தோலாடை மட்டும் அணிந்து விரிந்த தோள்களில் நீர்த்துளிகள் நிறைந்திருக்க யானை நடையில் வந்தான். குண்டாசி பீமனைச் சுட்டி ஏதோ சொல்ல இளைய கௌரவர்களும் நகுலனும் சகதேவனும் சிரிப்பை அடக்கினர். பீமனை நோக்கிய தருமன் அவனைப் பார்த்தால் அரசகுமாரன் போலவா இருக்கிறது? காட்டிலிருந்து வந்தவன் போலிருக்கிறான் என்றான். அர்ஜுனன் துரியோதனனைப் பார்த்தான். அவன் விழிகள் பீமனின் உடலில் ஊன்றியிருப்பதைக் கண்டு புன்னகை செய்தான். அப்புன்னகையை அறிந்தது போல விழிகளை திருப்பிய துரியோதனன் அரைக்கணம் அர்ஜுனன் விழிகளை சந்தித்து விலக்கிக் கொண்டான். திரும்பி பீமனை நோக்கிய அர்ஜுனன் அவன் துரியோதனனைத்தான் பார்க்கிறான் என்று கண்டான். துரியோதனன் கண்களில் தெரியும் அச்சம் மகிழ்ச்சி அளிக்கிறது பார்த்தா என்றான் தருமன். இங்கு ஒவ்வொருவரும் தங்கள் எதிரியைத்தான் பார்க்கிறார்கள் என்று அர்ஜுனன் எண்ணிக்கொண்டான். கர்ணன் ஒருவன் மட்டிலும் எவரையும் பார்க்காமல்தான் மட்டுமே இருப்பது போல தருக்கி நிமிர்ந்திருக்கிறான். உண்மையிலேயே இப்புவியில் எதிரிகளற்றவனா அவன்? என்வில் அவனுக்கு ஒரு பொருட்டே இல்லையா? அர்ஜுனனின் உடல் பதறத் தொடங்கியது. அக்கணமே வில்லெடுத்து கர்ணனை போருக்கழைக்க வேண்டும் என்று அவன் அகம் பொங்கியது. என்ன இழிசிந்தை என அவன் தன்னையே கடிந்து கொண்டான். அத்தனை கோழையா நான்? என்னுள் இருப்பது இச்சிறுமைதானா? அவனுக்குள் அது சிறிதும் இல்லையா என்ன? ஏனென்றால் அவன் எதையும் விழையவில்லை. நாட்டை, வெற்றியை, புகழை எதை இழக்கவும் அவனுக்கு தயக்கம் இல்லை. ஆகவே அவனுக்கு எதிரிகளே இல்லை. எதிரிகளே இல்லாதவனைப் போல விடுதலை பெற்றவன் யார்? பீஷ்மரும் கிருபரும் சகுனியும் களம் வந்து அமர்ந்தபோது அனைவரும் தலைவணங்கி வாழ்த்து கூவினர். விதுரர் பீஷ்மரை நோக்கிவிட்டு தலையசைக்க சௌனகர் சென்று துரோணரின் குடில் வாயிலில் நின்றார்.
சற்று நேரத்தில் அஸ்வத்தாமன் துணைவர துரோணர் மான் தோலாடையும் மென்மயிர் கச்சையும் அணிந்து உச்சியில் சுருட்டிக் கட்டிய குடுமியில் மலர் சூடி சந்தன மிதியடி ஒலிக்க நிமிர்ந்து நடந்து வந்தார். மங்கள இசை எழுந்து அப்பகுதியை நிறைத்தது. பீஷ்மரும் சகுனியும் சென்று துரோணருக்கு தலைவணங்கி அவரை அழைத்து வந்தனர். கிருபரும் விதுரரும் அவரை வணங்கி ஆசனத்தில் அமரச் செய்தனர். வாழ்த்தொலிகள் சூழ்ந்து ஒலிக்க துரோணர் இறுகிய முகத்துடன் எதையும் பாராதவர் போல இருப்பதை அர்ஜுனன் கண்டான். துரோணரின் காலடியில் ஒரு வெண்பட்டு விரிக்கப்பட்டது. மலர்குவைகள் கொண்டு வந்து இருபக்கமும் வைக்கப்பட்டன. அவருக்கு வலப்பக்கம் குங்குமமும் களபமும் இட்டு அலங்கரிக்கப்பட்ட படைக்கலங்கள் வைக்கப்பட்டன. பீஷ்மர் எழுந்து கைகூப்பியதும் இசை அவிந்து அவை அமைதி கொண்டது. அனைவரையும் வணங்கி முகமன் சொன்ன பின்னர், உத்தமர்களே, இன்று குருவந்தனம் செய்து கல்வி நிறைவு கொண்டு அஸ்தினபுரியின் இளவரசர்கள் அரண்மனைக்கு மீளவிருக்கிறார்கள். அவர்களுக்கான உலகியல் கடன்கள் காத்திருக்கின்றன. ஊனுடல்களாக இங்கு வந்தவர்கள் அவர்கள். குருவருளால் ஞானமும் விவேகமும் கொண்டவர்களாக ஆகிவிட்டிருக்கிறார்கள். அஸ்தினபுரியின் பிதாமகனாகிய நான் என் மைந்தர்கள் சார்பில் அதற்காக குருநாதர் துரோணரை வணங்கி நன்றி சொல்கிறேன் என்றார். ஓம் 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 என அனைவரும் முழங்கினர். பீஷ்மர் எழுந்து வந்து தன் இடையிலிருந்த வாளை உருவி துரோணர் முன் தாழ்த்தி வணங்கினார். அதன்பின் கிருபர் எழுந்து வந்து முகமன் சொல்லி, வடமேன் பகலிலும் தெரியும் நாளில் குருகுல நிறைவு கொண்டாடப்பட வேண்டும் என்பது ஆன்றோர் முறை. இன்று அதோ விண்ணில் துருவன் தெரிகிறான். ஞானம் என்பது நிலை பெறுநிலை. துருவன் அருளால் அது கைகூடுவதாக. ஆசிரியரையும் துருவனையும் வணங்கி அருள் கொள்ளுங்கள் என்றார். அதன்பின் அவரது வழிகாட்டலில் குண்டாசியும் நகுலனும் வந்து மஞ்சள் நீர் அள்ளி துரோணரின் காலில் மும்முறை விட்டு கழுவி 3 முறை மலர் தூவி 5 அங்கங்களும் மண்ணில் பட விழுந்து எழுந்தனர். அவர் ஒரு மலர் எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். அவர்கள் அருகிலிருந்த படைக்கலங்களில் அவர்களுக்குரியதை எடுத்து அவர் காலடியில் அதை தாழ்த்தி வணங்கிவிட்டு திரும்பி மேலே மங்கலான வானில் முகிலற்ற நீலப் பரப்பில் ஒப்புப்பரல் போல தெரிந்த துருவனை நோக்கி கங்கை நீரை மும்முறை மலருடன் அள்ளிவிட்டு வணங்கி புறம் காட்டாமல் பின்வாங்கினர். அஸ்வத்தாமன் வணங்கிய பின் அர்ஜுனன் வணங்கினான். துரியோதனனுக்குப் பின் கர்ணனும் இறுதியாக தருமனும் வணங்கினர். அனைவரும் படைக்கலங்களுடன் அவர் முன் அரைவட்ட வடிவில் அணிவகுத்து நின்றிருந்தனர். பீஷ்மர் எழுந்து வணங்கி, குருநாதரே, நிகரற்ற செல்வமாகிய கல்வியை இவர்களுக்கு அளித்திருக்கிறீர்கள். அதன் பொருட்டு என் நாடும் குலமும் உங்களுக்கு என்றென்றும் கடன்பட்டிருக்கிறோம். இத்தருணத்தில் நீங்கள் கோரும் குறுகாணிக்கையை உங்கள் பாதங்களில் வைக்க என் மைந்தர் கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்றார். துரோணரின் உடலெங்கும் மெல்லிய அலை ஒன்று கடந்து செல்வதை அர்ஜுனன் கண்டான். நிமிர்ந்து தாடியை மெல்ல நீவியபடி அவர்களை பார்த்தார். அவர் விழிகள் அர்ஜுனனை வந்து தொட்டு நிலைத்தன. மெல்லிய குரலில், நான் கோரும் குறுகாணிக்கை ஒன்றே. பாஞ்சால மன்னன் துருபதனை வென்று தேர்காலில் கட்டி இழுத்து என் காலடியில் கொண்டு வந்து போடுங்கள் என்றார். திகைத்து முன்னகர்ந்த விதுரர், குருநாதரே, பாஞ்சாலம் நமது நட்பு நாடு. அது என ஆரம்பிக்க பீஷ்மர், மறுசிந்தனைக்கு இங்கு இடமில்லை. அது குருநாதரின் ஆணை என்றார். ஆணையை ஏற்கிறேன் குருநாதரே, துரியோதனன் சொன்னான். கர்ணனும் அர்ஜுனனும் பீமனும் துச்சாதனனும் ஆம் என்று சொல்லி தலைவணங்கினர். வெண்முரசு அனைத்து விவாதங்களும். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.